பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, அரபு மொழியை கற்பதற்காக, அதனுடைய சட்ட விதிகளை கற்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இதுவரை நாங்கள் 6 சிறிய சட்டங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் கற்று வருகின்றோம். ஒவ்வொரு சட்டங்களையும் பிரித்து சுருக்கமாக சிறிய பகுதிகளினூடாக ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் கொண்டு போகின்றோம். அரபிய பைனியதை என்ற நூலை அடிப்படையாக கொண்டுதான் எமது இந்த சில்சிலா, இந்த தொடர் எபிசோட்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் படிக்க இருப்பது ஹர்ஃபுன் நிதா. ஹர்ஃபுன் நிதா எங்களது 7வது வகுப்பு. அரபு மொழியில் நிதா என்றால் நாதா என்ற வினையிலிருந்து உருவாகின்றது. நிதா என்றால் அழைத்தான், அழைப்பு. நாங்கள் ஒருவரை பார்த்து கூப்பிடுவோம். அழைப்பு, அழைத்தல் என்ற அர்த்தம் நிதா நாங்கள் சொல்லுவோம். ரைட்? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் நாங்கள் சொல்லுவோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்பது எங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு உதாரணம். யா அல்லாஹ். ரைட்? இந்த இடத்துல யா என்பது தான் நாங்கள் சொல்றோம் ஹர்ஃபுன் நிதா. ஹர்ஃபுன் நிதா என்பது இந்த இடத்துல யா என்ற சொற்பிரயோகம் ஹர்ஃபுன் நிதாவாக கொள்ளப்படுகின்றது. ரைட்? அதே இடத்துல அதனை அடுத்து வருகின்ற பெயர் சொல், அதுக்கு நாங்கள் சொல்றோம் இஸ்முல் முனாதா. அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம் இஸ்முல் முனாதா. ஹர்ஃபு நிதாயின் இந்த ஹர்ஃப் யா என்பது யதுகுலு, அது நுழையும் என்ன தெரியுமா? அலல் இஸ்மில் முனாதி. ஒரு நாங்கள் யாரை அழைக்கிறோமோ அதற்கு முன்னால் அது வந்து சேரும். எனவே யா அல்லாஹ். இப்படி அரபிக்கல யா யா ஐயுகன், குர்ஆன்ல வரும் யா ஐயுகன் நாஸ். ரைட்? இப்படி பல சொற்கள் இருக்கு. அந்த வகையில் இன்று ஆரம்பமாக யா என்ற ஹர்ஃபை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இங்கு உதாரணத்துக்கு போட்டி. இந்த உதாரணங்களை பார்த்தால் எங்களுக்கு விளங்கும். யா ஜைனபு, ஜைனபே. இங்கிலீஷ்ல சொன்னால் OH, ஓ என்று நாங்கள் கூப்பிடுகிறோம். கூப்பிடுகின்ற போது ஓ முஹம்மத், ஓ மை லார்ட். யா ஜைனபு, ஜைனபே. யா அவுலாது, பிள்ளைகளே. யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே. யா பத்ர், பத்ரே. ரைட்? இது இந்த ஹர்ஃபு நிதாவுடைய ஒரு சட்டம். 2வது சட்டம் இருக்கின்றது. அது நீங்கள் கூப்பிடுகின்ற பெயர் முதாஃப் வல் முதாஃப் இலைஹியாக இருந்த 2 பெயர் சொல்லோடு ஜாயிண்ட் ஆகி வருகின்ற ஒன்றுக்கு தான் நாங்கள் முதாஃப் வல் முதாஃப் இலைஹி என்றோம். நான் நினைக்கிறேன் பின்னால் எங்களை பாடம் வருகிறது, நாங்கள் அதில் படிச்சுவோம். உதாரணத்துக்கு எங்களுக்கு சொல்லணும்னா அப்துல்லா என்ற சொல், அப்துல் அல்லாஹ். 2 சொற்பிரயோகங்கள் அங்கே ஒன்றிணைகின்றன. எனவே அப்துல்லான்னு நாங்கள் சொல்லுவோம். ரசூலுல்லா நாங்கள் சொல்லுவோம். 2 ரசூல் அல்லாஹ், 2 சேர்ந்தால் ரசூலுல்லா. இத்தகைய ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் ஹர்ஃபு நிதா இந்த யாவை சேர்க்கின்ற போது நிச்சயமாக அந்த இடத்துல யா ரசூல் அல்லாஹ். நாங்கள் நிறைய பேர் வாசிக்கிறத பார்க்குறோம். யா ரசூல் உல்லான்னு சொல்லுவாங்க. பிள்ளை யா ரசூல் அல்லா பாட்டுகளில் வரும். யா ரசூல் அல்லான்னு தான் வரும், எழுதும். எனவே யா உம்ம முஹம்மது. இங்கே பாருங்க, முஹம்மதின் தாயே என்ற இடத்துல உம்ம. யா ரசூல் அல்லா நான் உங்களுக்கு சொன்னோம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் எழுதி காட்டுறேன். யா ரசூல், இந்த இடத்துல ஃபத்ஹாவாக வர வேண்டும். யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே. யா ரசூல் அல்லாஹ். யா ரசூலுல்லாஹ்னு யாராவது ஐனால் அது பிழை. எனவே இந்த ஒவ்வொரு இடத்துலையும் சட்டம் பிரயோகிக்கப்பட்டீங்க. யா உம்ம முஹம்மத், முஹம்மதுடைய தாயே. யா அபா அஹ்மத், அஹ்மதுடைய தந்தையே. யா அப்துல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமையே, அடியானே. யா சாயிக சையார, வாகனத்தின் டிரைவரே. ரைட்? எனவே ஹர்ஃபு நிதா என்பது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால்தான் அது வரும். சாதாரண பெயர் சொற்கள் சாதாரணமாக வரும். முலாஃப், முலாஃப் இலைஹியா வந்தால் அங்க அது ஃபத்ஹா, முலாஃப் ஃபத்ஹா பெற வேண்டும் என்ற உதாரணங்கள் தான் இங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் பயிற்சிக்கு போனால் ஆரம்ப அறிமுகமாக இந்த பயிற்சியிலே யா சயீது குல் ஹுப்ஸன், சயீதே நீ ரொட்டி சாப்பிடு. யா முஹம்மது, முஹம்மதே ஒஹது தர்சன், எங்களை பாடத்துக்கு வாங்க, எங்களை பாடத்துக்கு சமூகம் அளியுங்கள். யா ஜெய்து, ஜெய்தே. யா ஜெய்து சாஃபிர் ல தமஸ்க், டமஸ்கஸுக்கு நீ பிரயாணம் செய்.
யா அஹி, இது ஒரு முதாஃப் முதாஃப் இலைஹி. யா அஹி எனது சகோதரனே, உஸ்குன் ஹுனா, இங்கே வசி. வசி உஸ்குன்டா வசி, வசித்தான், இங்கே வசி. இஸ்தைக்கில் யா இப்னி, எனது மகனே, யா இப்னி அல்லது யா புனையே எலும்பு சொல்லலாம். யா இப்னி மகனே, இஸ்தைக்கில் முபக்கிர நேரகாலத்தோடு எலும்பு. யா தாலிப் மாணவனே, யா தாலிபு தனிச்சொல்லாக வந்தால் யா தாலிபு தெளிவாகவே எழுதுகிறோம். இது முதாஃப் முதாஃப் இலைஹி நாங்கள் எழுதுகிறோம், இதுவும் முதாஃப் முதாஃப் இலைஹியாக தான் நாங்கள் எழுதுகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். இங்கே யா தாலிபு மாணவனே, ஸல்லி ஃபில் மஸ்ஜித் பள்ளியில் தொழு. யா சதீகி நண்பனே, யா சதீகி எனது நண்பனே, நீ காபில் தபீபக உன்னுடைய வைத்தியரை சந்தி, தரிசி வைத்தியரை மீட் பண்ணேன். ரைட். அந்த வகையில் குர்ஆனில் வந்திருக்கின்ற சில உதாரணங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. ரைட். அதில் வந்திருக்கின்ற ஹர்ஃபுன் நிதா அதோட இஸ்முல் முனாதி, இந்த ரெண்டையும் நாங்கள் இங்கே அடையாளப்படுத்துகிறோம். யா என்பது ஹர்ஃபு நிதாவாக இருக்கிறது. உக்த ஹாரூன், உக்த ஹாரூன் என்பது முனாதாவாக இருக்கிறது. நாதைனாஹு அன் யா இப்ராஹிம், யா என்ற சொல் ஹர்ஃபு நிதாவாக இருக்கிறது. இப்ராஹிம் என்ற சொல் முனாதாவாக இருக்கிறது. இப்ராஹிம் இஸ்முல் முனாதா, இப்ராஹிம். காலு யா அபானா, காலு யா அபானா எங்களுடைய தந்தையே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட யூசுஃப்ல வருகின்ற வசனம். யா என்பது அபானா, அபா என்ற சொல் முன்னாத எங்களுடைய தந்தையே. யா புனைய, யா என்பது ஹர்ஃபுன் நிதா, புனை என்பது எனது மகனே, யா புனை எனது மகனே. யா நாரு நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பளத்தோடு தொடரக்கூடிய யா நாரு கூனி பர்தன் வஸலாம். யா நாரு என்பது நாங்கள் சொல்றோம் அது முனாதா. யா ஆதமு, யா என்பது ஹர்ஃபு நிதா, ஆதமு என்பது முனாதா. ரைட். எனவே ஹர்ஃபு நிதா ஹர்ஃபு முனாதா ரெண்டும் பக்கத்தில் வரும். வருகின்ற போது நாங்கள் சொல்கிறோம் சாதாரணமான சட்டங்கள். நாரு என்ற அமைப்பில் யா முஹம்மது, யா தாலிபு என்று இருக்கும். அதே நேரத்தில் அது முதாஃப் முதாஃப் இலைஹி வருகின்ற போது யா அப்தல்லா, யா ரசூலல்லா என்று இடம்பெறுவதை பார்க்கலாம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.